கையில இவ்வளவு பணம். செல்ல குட்டி, இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? ஏய் ஒரு நிமிஷம், நீ ரூமுக்குள்ள இல்லையா? மேல கட்டுல. இங்க இருக்கு பண்ணி நினைச்சு வந்து மொட்டை மாடியில இருக்கு. அதெல்லாம் விடு. இது எப்படி எப்படி சம்பள பணம்டி. எப்படி எப்ப வந்துச்சு? நேத்தே வந்துச்சு. நீங்க தான் போயிருக்கீங்க. சொல்லிருக்கணும். எதுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல இது நேத்து சொல்லிருக்கணும். இந்த உன் கண்ணில் பட்டுச்சுல்ல, உன் கண்ணில் படக்கூடாதுன்னு தான் மொட்டை மாடியில் வந்து எண்ணிட்டு இருந்தேன். எதுக்கு? கண்ணில் பட்டாவே போயிடுமே. சரி, ஒரு 1000 ரூபாய் கொடு. ஒரு 1000 ரூபாய் கொடு. 1000 ரூபாய்? 1000 ரூபாய் அப்படியே எட்டு சொல்லு. 1000 ரூபாயா? 1000 ரூபாய். ஒரு 1000 ரூபாய்க்கு என்ன நம்ப மாட்டேங்க. போ. 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு மதிப்பு என்னன்னு தெரியுமா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா நீ அது தெரியாது. ஆனா எனக்கு ஒரு 1000 ரூபாய். வாய்க்கு கம்ப வச்சு குத்தி விட்டுருவோம். குத்துவா ஏண்டி அது இருக்கட்டும். நேற்று தான் 3-4 பாக்கெட் துணி துவைச்சேன்ல. ஆமா. அது நான் என்ன சொன்னேன், என் மலையில நனைஞ்சு இப்போ காஞ்சிருக்கு, எடுத்து வைக்கணும். எனக்கு வாரமே இல்லை. அதை எடுத்து வைக்கல. வைக்கல. நான் கோயிலுக்கு போகிறப்ப என்ன சொன்னேன், இந்த ட்ரெஸ் எடுத்து போடாத, போட்டால் வந்து கழட்ட மாட்டேன், இருக்கிறத வெள்ளை சட்டை பாண்டே ஆக்கி விட்டுருவேன்னு சொன்னா இல்லையா? அழகா இருக்கா? அது அழகா தாண்டி இருக்கும். அழகா இருந்தா வெளியே போட்டா போகணும். போ. அழகா தான் இருக்கும். அழகா இருக்கும். சக்கரம் கொடுத்து வாங்கினது. இந்த இப்படியே இந்த படியில வந்து உட்கார்ற, அங்கே போய் உட்காருவேன், கீழே உட்காருவேன், அவ்வளோ வரைக்கும் இருக்கும். நீயே துவைக்கிற கேட்குற, நீயே துவைக்கிற. நீ தான் துவைக்கணும். நான் துவைக்கிறதுனால தான் நீ ஆட்டிட்டு இருக்கிற. இருக்கட்டும். வந்துட்டா துவைச்சு பார்த்தாலும் தெரியும். எனக்கெல்லாம் துவைக்க வராது. துவைக்க பாரு, ஒவ்வொரு கை துணியும். எப்போ எப்போ பணம், பணத்தை கிட்ட மட்டும் அப்படியே போன மாதிரி வாய பழங்க ஆட்டு வருவேன். வாய பாரு, வாய. பணம் வந்திருக்குதா? அந்த பணத்துக்காக உங்க பணம் என்னைக்கு என்கிட்ட கொடுத்தீங்க? எதுக்கு நான் தரணும் சொல்லு. அப்புறம் என்ன சொன்னீங்களே, ஏன் பணம் ஓன் பணம்? நான் என்ன வேலைக்கா போயிட்டு இருக்கேன்? நானே வீட்டுல இருக்கேன். நான் என்ன வேலைக்கா போய்கிட்டு இருக்கிறேன்? நானே வீட்டுல சும்மா வெட்டியா இருக்கேன். வெட்டியா இருக்கிற உனக்கு எதுக்கு சம்பளம்? வெட்டியா இருக்கிற உனக்கு எதுக்கு பணம்? உனக்கு என்ன செலவு வரும்? என்ன வரும்? பொம்பளை பிள்ளைங்களா இருந்தா அப்படிதான் செலவு வரும். அது பொம்பளை பிள்ளைங்களுக்கு வரும். உனக்கு எதுக்கு வருது? எனக்கு எதுக்கும் வருது. அப்போ இந்த காத்து இருக்குல்ல, இந்த காத்து வந்து எனக்கு 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 பாவாடைய எங்க சுத்தலாம் இந்த டைம் ஆட்டையை போட முடியாது. பணத்தை நான் போடுவேன். நான் போடுவேன். நான் ஆட்டையை போடுவேன். போ. போடு போடு. நான் ஆட்டையை போடுவேன். கொடுத்துரு. நான் சொல்றேன், முன்னாடி மறைக்கிறான், முன்னாடி மறைக்கலாம். ஆனா இதை என் கண்ணு முன்னாடி மறைக்க முடியாதுடா, மறைக்க முடியாது. ஐயோ பெருமாளே, பெருமாளே, எனக்கு நீங்க கருணையை கொண்டு இப்படி காட்டிட்டேலே. காட்டுவீங்கம்மா, காட்டுவார் அவரு. கொடு. அதுக்கு 1000 செலவு இருக்குது. மொத்தத்தையும் அபேஸ் பண்ணிடாத. இது எல்லாம் எனக்கு சக்கரம், எனக்கு வந்த சக்கரம். ஆமா, உனக்கு என்னத்தை வந்து மாறல. போலேங்க மறுபடி கெட்டு போயிடும். கண்ணை உருட்டிட்டா பயந்துருவாங்க. போயிடணும். மறுபடி கிழிச்சு போயிரு நினைச்சுக்க. துணியை மாத்து, துணி ட்ரெஸ் மாத்து, துணியெல்லாம் எடுத்து மடிச்சு மழை வர்ற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு போ. நான் ஒவ்வொருக்கும் கணக்கு எடுக்கணும். தர முடியாது, தர முடியாது. நல்லா பாரு இந்த மூஞ்சியை, இந்த மூஞ்சியை பாரு. நான் வேணுமா? இந்த மூஞ்சியை பார்த்து தான் கேட்குறேன், ஒழுங்கா கொடுத்துரு. அதான் கேட்குறேன். நான் வேணுமா பணம் வேணுமா? நானா பணமா? நீ தான் முடிவெடுக்கணும். இந்த பணத்தை ஒன்றுக்கு நான் செலவு பண்ணி விட்டுருவேன். இது கூட இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. இல்லை, தேவை இருக்கு, தேவை இருக்கு. நான் அந்த ஒரு 1000 ரூபாய் செலவு இருக்கு. இந்த ஒரு நான் என்ன ஒன்னே மாதிரியா டபக்குள்ள வந்து வா. சரி வா. இல்லை வேண்டாம் வேண்டாம். இல்லை இல்லை வா வா. இப்போதான் உனக்கு தான் பணம் வந்துச்சு. இல்லை பணம் வந்துச்சுன்னா நான் நம்ப மாட்டேன். தோல் மேலே கை போடு. தோல் வர மாட்டேன். தோல் மேலே கை போடு. வர மாட்டேன். சரி, தோல் மேலே கையை போடு. எப்போ இந்த பணத்தை ஆட்டை போடுறதுக்கு என்னென்ன நடிக்கும்? செல்லம் இல்ல, செல்லம் தங்க குட்டியா அப்பாடியோ. எப்பாடியா?
ஆனாலும் எனக்கு ரொம்ப நம்பிக்கை வரல. மக்களே நீங்க தான் சாட்சி. தனமா இருக்கா தனமா இருக்கிற இறக்கி விடு. நீ எப்படிதான் என்கிட்ட சீனு போட்டாலும் உன் பப்பு என்கிட்ட வேகாது. ஓகே பாய். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே சார், சுத்தமாக 100 ரூபா கூட பைசா கைக்கு வராதே.